என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையான தெய்வம் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்ன என்பதை குறித்தெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம். உண்மையான தெய்வம் யார்? அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்றெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். பிதாவானவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படும்போது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வெளிப்பட்டார். மோசேக்கு வெளிப்படும்போது அவர் யாத்ராகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று வெளிப்படுத்தினார். அப்படி என்றால் என்ன என்று அர்த்தம் என்று தியானித்தோமானால், இருக்கிறவராகவே இருக்கிறேன், எனக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, நான் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறேன், சிருஷ்டிகர்த்தா, என்னை யாரும் சிருஷ்டிக்கவில்லை, ஆதி முதல் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று பொருள். ஆனாலும் இன்று கூட நாம் பார்க்கும்போது பிதா பெரியவரா, இயேசுநாதர் பெரியவரா, பரிசுத்த ஆவியானவர் பெரியவரா, திரியேக கடவுள் இதில் யார் பெரியவர், யார் முக்கியமானவர் என்றெல்லாம் நாம் தர்க்கிக்கக்கூடும். இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லாத ஒரு பொருள். ஏனென்று இந்த பகுதியிலே நாம் தியானிக்கலாம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் எங்கே இருக்கிறோம், ஏன் ஆண்டவர் நம்மை இங்கே அனுப்பியிருக்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக புலப்படும். பூமி ஒரு பள்ளி. இங்கு நம்மை ஒரு பகுதி பகுதியாக அனுப்புகிறார், பேட்சாக. நாம் ஏன் நம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம்? அதை நாம் தியானிப்போமானால் ஆண்டவர் நம்மை ஏன் இந்த பள்ளிக்கு அனுப்பினார் என்பதை நாம் ஊகிக்கக்கூடும். பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை கல்லூரிக்கும் பள்ளிக்கும் அனுப்புகிறோம். ஏன் அனுப்புகிறோம் என்று பார்க்கும்போது நாம் வாஞ்சிப்பது அவள் நன்றாக படித்து உபயோகமுள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாசம் பண்ணி அவர்கள் காலில் அவர்கள் நிற்க வேண்டும் என்பது நம்முடைய வாஞ்சையாக இருக்கிறது. அதற்காக நாம் அவர்களை பள்ளிக்கு அனுப்புகிறோம். பள்ளி கல்லூரி என்றெல்லாம் பார்க்கும்போது, நான் சிறு வயதாக இருக்கும்போது தனியார் துறையில் அத்தனை கல்லூரிகளும் பள்ளிகளும் இல்லை, எல்லாம் அரசாங்கத்தினாலே கட்டப்பட்டது. அதனால் இந்த கட்டணமும் குறைவாக இருந்தது, ஃபீஸ். ஆனால் இந்த காலகட்டத்திலே நாம் பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ், தனியார் துறையிலே இந்த கல்லூரிகளும் பள்ளிகளும் அதிகமாக இருக்கிறதை காண்கிறோம். அதே போல் அவர்கள் அதிகமாக கட்டணங்களையும் வசூலிக்கிறார்கள். ஏனென்றால் தரமான கல்வியை கொடுக்கும் வகையிலே நல்ல ஒரு உபகரணங்கள்,
ஆசிரியர்கள், கட்டடங்கள் எல்லாம் அவர்கள் கொடுப்பதினாலே கட்டணங்களும் அதிகமாகின்றன. கிழக்கத்திய நாடுகளாகிய நம்மை போன்ற நாடுகளிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கல்லூரி வலையில் கூட இந்த கட்டண தொகை கட்டுகிறார்கள். ஆனால் மேற்கத்திய நாடுகளிலோ, முக்காவாசி நாடுகளிலே, பெரும்பாலான நாடுகளிலே ஒரு ஸ்கூல் படிவம் வரைக்கும் கட்டுவார்கள். இந்த கல்லூரி வரும்போது அவர்கள் பிள்ளைகளே வேலை செய்து கல்லூரியினுடைய கட்டணத்தை கட்ட வேண்டும் அல்லது கடன் வாங்கி கட்ட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள் ஆளாகிறார்கள். அங்கு இருக்கும் கலாச்சாரம் அப்படிப்பட்டது. அதனால் பல பிள்ளைகள் மேற்படிப்பு மேற்கொள்ள முடியாமல் போகிறது. அப்படி மேல் படிப்பு படிக்கிற பிள்ளைகளும் பகுதி நேரம் வேலை செய்து கொண்டு மற்ற சமயங்களிலே அவர்கள் படிக்கிறார்கள். கஷ்டமாக இருக்கும். நாம் ஏன் திரியேக கடவுளுக்கு யார் பெரியவர் யார் சிறியவர் என்றெல்லாம் தர்க்கிக்கக்கூடாது என்பதை குறித்து தியானிக்க வேண்டும் என்றால், நான் படித்த கல்லூரியிலே நான் படித்ததை வைத்து உம்மிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தது அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்று கிண்டியின் இருக்கிறது. 1975 1970 வரைக்கும் படித்தேன். ஏசி டெக் என்று சொல்லுவார்கள். ஏசி டெக்கினுடைய விரிவாக்கம் அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அழகப்ப செட்டியார் ஒரு பெரிய மனதுடையவர். அவர் அந்த காலத்திலே தன்னுடைய பணத்தை கல்லூரிக்காக செலவிட்டு இந்த நல்ல கல்லூரியை கட்டினார். நான் படிக்கும்போது அவர் உயிரோடு இல்லை. பல கல்லூரி பேராசிரியர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ப்ரொஃபஸர் கணேசன், ப்ரொஃபஸர் கிருஷ்ணன், எத்தனையோ பேர் எனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். என்னுடைய உலகத் தகப்பனார் எனக்காக அந்த கல்லூரி கட்டணத்தை கட்டினார். ஆக மொத்தம் இந்த 3 பிரிவினரும் அவர்களுடைய பங்கை செய்ததினாலே என்னால் படிக்க முடிந்தது. அழகப்ப செட்டியார் காலேஜை கட்டவில்லை என்றால் என்னால் படித்திருக்க முடியாது. பேராசிரியர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் என்னால் படித்திருக்க முடியாது. என்னுடைய தகப்பனார் எனக்கு கட்டணத்தை கட்டவில்லை என்றால் என்னால் படித்திருக்க முடியாது. அவர்கள் மூவரும் அவர்களுடைய பங்கை செய்து விட்டார்கள். நான் என்னுடைய பங்கான நல்ல படிப்பை படித்ததினாலே பிற்காலத்திலே ஒரு நல்ல பதவியை வகிக்க முடிந்தது. முதல் 5 வருடங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துவிட்டு அடுத்த 12 வருடங்கள் தனியார் துறையில் இருக்கும்போது 5வது வருடத்திலேயே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரிலிருந்து ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு சொந்தமாக தொழிலை தொடங்க வாஞ்சை வந்தபோது அதையும் தொடங்க கர்த்தர் அனுமதித்தார். அதை குறித்து வருங்காலத்திலே நான் தியானிக்க இருக்கிறேன், பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அப்படியாக அவர்கள் மூவரும், அந்த 3 பிரிவினரும், அழகப்ப செட்டியார், பேராசிரியர்கள், என்னுடைய தகப்பனார், அவர்கள் செய்த அந்த காரியத்தினாலே என்னால் படிக்க முடிந்தது. இதில் அழகப்ப செட்டியார் கட்டினவர் தான் சொல்லிக் கொடுத்தாரா, சொல்லிக் கொடுத்தவர் தான் என்னுடைய கட்டணத்தை கட்டினாரா, இந்த மூவரில் யார் பெரியவர் என்றெல்லாம் நாம் தர்க்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் பங்கை அவர்கள் செய்தார்கள், என்னுடைய பங்கை நான் செய்ய வேண்டும். அதே போல் பிதா பெரியவரா, குமாரன் பெரியவரா, பரிசுத்தாவியானவர் பெரியவரா, இந்த தர்க்கம் நமக்கு ஒரு தேவையற்ற தர்க்கம். அவர்கள் மூவரும் அவர்களுடைய பங்கை செய்து விட்டார்கள். நம்முடைய பங்கு படிப்பது. பிதாவானவர் குமாரனை கொண்டு இந்த பள்ளியை உருவாக்குகிறார். அதை நாம் கொலோசியர் 1வது அதிகாரம் 15, 16, 17வது வசனத்திலே
காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள் சகலத்தையும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டித்தார் என்று பவுலடிகளார் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் குமாரனை கொண்டு இந்த பூமியை சிருஷ்டிக்கிறார். அதே போல் நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு போதிக்கிறார். ஆக மொத்தம் திரியேக கடவுள் மூவரும் சேர்ந்து அவர்கள் பங்கை நமக்கு செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இயேசுநாதருடைய இரத்தத்தை வைத்து நமக்கு கட்டணத்தை பிதாவானவர் கட்டுகிறார். அவருடைய இரத்தம் இல்லாமல் நாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவருடைய இரத்தம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரார். அதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்களில் இப்படியாக காண்கிறோம். நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உம்மிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் தேற்றவாளன் வருவார் என்று சொல்லுவார். எப்படி போனார் என்று நாம் தியானிக்கும்போது அவர் அப்படியாக போகவில்லை. அவர் இரத்தத்தினூடே, சிலுவையினூடே, பாடுகளினூடே போனதினாலே பிதாவானவர் ஆவியானவரை நமக்கு அனுப்புகிறார். ஆக மொத்தம் அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்துவிட்டார்கள். இப்பொழுது நாம் மேற்கத்திய நாடுகள் போல ஒரு கடன் வாங்கியோ வேலை செய்தோ படித்து கொண்டிருந்தோம் என்றால் எவ்வளோ கடினமாக இருக்கும். யாராவது ஒரு தனவந்தர் உன்னுடைய கட்டணத்தை நான் கட்டிவிடுகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வாட்ஸ்அப்பிலே நான் அதை நோக்கினேன். ஒரு பேராசிரியர் அமெரிக்காவில் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் கல்லூரியிலே, மருத்துவக் கல்லூரியினுடைய ஒரு வயதான ஒரு லேடி பேராசிரியர், அந்த அம்மையார் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்கிறார்கள், அறிவிக்கிறார்கள். என்னுடைய இறந்து போன கணவர் தன்னுடைய எல்லா பணத்தையும் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட அனுமதித்திருக்கிறார். அதனால் பிள்ளைகளே, நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து கடைசி படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இனிமேல் நீங்கள் கட்டணம் கட்ட தேவையில்லை. அந்த கட்டணத்தை என்னுடைய கணவருடைய கிஃப்ட் அவருடைய கொடையிலிருந்து நான் கட்டுவதாக முடிவு செய்திருக்கேன். இது அவருடைய வாஞ்சை என்று சொல்லும்போது நீங்கள் காண வேண்டும் அந்த குழந்தைகளுடைய மகிழ்ச்சி. எல்லோரும் துள்ளி குதிப்பார்கள். அப்பா, எவ்வளவு பெரிய ஒரு பாரம் அவர்களை விட்டு போய்விட்டது. கஷ்டப்பட்டு வேலை செய்து படிக்க வேண்டாம், கடன் வாங்கி படிக்க வேண்டாம். இப்பொழுது அவர்களுடைய முழு அட்டென்ஷன், முழு முயற்சியும் நன்றாக படிப்பதிலே இருக்கும். அப்படியாக பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை படிக்க வைக்கிறார். திரியேக கடவுள் அவர்களுடைய பங்கை செய்து முடித்து விட்டார்கள். நம்முடைய பங்கான நன்றாக படித்து அவர் கொடுக்கும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.